ரோடுன்னு இருந்தால் மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். கஷ்டம், வாழ்க்கை கஷ்டம் தான் இருக்கும். சும்மா அப்படியே எல்லாமே ஜீம் பூம்பா மாரி வாழ்க்கையில் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையை பார்த்து நான் இக்கரை அக்கறை வச்சுக்கிற மாரி அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்து யாரோ ஒருத்தர் வாழ்க்கையை பார்த்து அப்பா இது நல்லா இருக்காருல்ல அப்படின்னு ஒரு கற்பனையில் ஒரு மாயையில் தோற்றத்தெல்லாம் வாழ்கிறோம். நீங்கள் என்ன யார் கஷ்டப்படுன்னு சொல்லுங்கள்? எல்லாரும் கஷ்டப்படணும். பணம் இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, பணம் இல்லாதவங்க கஷ்டப்படுறாங்க. நான் ஜோதிடத்தை அட்லீஸ்ட் இதை பார்த்தா எனக்கு இதான் ரூட்டு, இதுதான் என் பஸ்ஸு, இதுதான் பயணம், இதுதான் என் ஸ்பீட் லிமிட்டுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நான் ஏன் வேகமாக போகணும்? சார் இப்போ நீங்கள் ஜோதிடம் பாருங்கள், அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள், எவ்வளோ தீவிரமான முயற்சினாலும் அப்புறமா பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் பொதுவாக ஜோதிடம் பார்த்தா சோம்பேறி ஆயிடுவாங்க மக்கள், அப்படி தானே சார் சொல்கிறாங்க? சரி, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு இசிசி ரிப்போர்ட் எடுக்கிறோம், ஏன் டெஸ்ட் எடுக்கிறோம், ஏன் டெஸ்ட் எடுக்க வேண்டியா இல்லையா? அது வந்தால் வரட்டுன்ட்டு உட்காந்துருக்கலாம். நீங்கள் உட்காந்து பாருங்க, சொல்லுவாங்களா சார் 40 வயசு வந்துட்டா நீ ப்ளட் டெஸ்ட் எடுத்தே ஆகணும் சொல்கிறோம்ல இல்லையா? சொல்கிறோம். அப்போ அங்கே மட்டும் ஒரு எச்சரிக்கை தேவைப்படுது இல்லை? சரி, சூறாவளி வருது, எல்லா மீனவரும் கடலுக்கு போங்க, அங்கே ஒரு எச்சரிக்கை கூண்டு கடற்கரையில் இதில் ஏற்றுறோம்ல, 1ஆம் நம்பர் 2, 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் கூண்டு ஏற்றுறோம்ல கலங்கரை உலகத்தில். இப்போ நீங்கள் ஒரு அங்கே எச்சரிக்கை இருக்குல்ல, அந்த எச்சரிக்கை தான் இங்கே வாழ்க்கையில் எச்சரிக்கைங்கிற இதுதான் முதல்ல பார்க்கணும். முதல்ல பார்க்க வேண்டியது இந்த எச்சரிக்கையை தான் பார்க்கணும். ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்க மாட்டோங்கிறோம். சார் இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்குறீங்க, வேலை நல்லா இருக்காதுப்பா, என்ன வேலை பார்த்தாலும் பிரயோஜனமாக இருக்காதுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ அவர் வாழ்க்கை ஃபுல்லாக சும்மாவே இருக்க, எந்த முயற்சியுமே இல்லாமல் தானே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிட முடியும்? நீங்கள் பார்த்தீங்க பார்க்கல, அது ஒரு விஷயம். இப்போ அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 8 வருஷம் முடிஞ்சு போச்சு, 8.5 வருஷம் முடிஞ்சு போச்சு, எனக்கு 1.5 வருஷம் தான், 18 மாதம் தான். இந்த 18 மாதம் நீங்கள் இப்படியே பார்த்துக்க, இருக்கிறத மாற்றாதீங்க, உங்களுக்கு ஏதோ வருமானம் வந்துடும். ஓ, நீங்கள் லக்னம் மாறுங்கிறனால அடுத்து முயற்சி பண்ணுங்க. 1.5 வருஷம் கழிச்சு பண்ணுங்க, 1 வருஷம் கழிச்சு பண்ணுங்க. கால அளவு தானே முக்கியம். நீங்கள் கால அளவு இல்லாமல் எப்போ பஸ் வரும்னு இப்போ காலையில் சாயங்காலம் உட்காந்துருப்பீங்களா என்ன? இப்போ டயத்துக்கு போய் பஸ் ஏறுறோம்ல, நம்ம 8:30 மணிக்கு பஸ்ஸுன்னா 8:15 மணிக்கு 8:20 தான் ஏறி கிளம்பி ஓடி போய் அந்த பஸ்ஸு 1/2 நேரத்தில் ஓடி பண்ணிப்போம். அந்த பஸ் அப்போ தான் போவோம். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரக்கூடாது ஐயா?